இப்போ என்பிற பூதம்பி மார்களையும் நான் விட்டு பிரிந்தேன். என்ன செய்வேன்? 55 தேசத்து மன்னர்கள் யாவரும் பிடிக்க முடியாத அசுவத்தை கட்டி விட்டார்களாம். என் தம்பிமார் மூவரையும் கொண்டு விட்டார் என்று காவலர்கள் வந்து ஓடி வந்து செய்தி சொன்னார்களே. தம்பிமார்களே, இந்த அண்ணன் ஹரிராமச்சந்திரமூர்த்தியை தன்னன் தனிமையாக விட்டுவிட்டு நீங்கள் மூவரும் மாண்டு மடிந்து விட்டீரே. உங்களை எப்போதடா நான் காணப்போகிறேன்? எந்த ஜென்மத்தில் பார்க்க போகிறேன்? லட்சுமணா, சிட்டனை சொற்படி கேட்டு நான் மூவரும் வனத்திலே வாழ்ந்திருக்கும் போது இந்த பாவி அண்ணனுக்காக உண்ணாமல் உறக்க அவள் உயிர் காத்த உத்தமனை நீ மடித்து விட்டாயா. அங்கே தென்னிலங்கை சென்று நாம் இருவரும் போர் புரியும் போது மேகத்திலே மறையக்கூடிய மேகநாதனை வென்றவனே, மாயாவியான இந்திரஜித்தனை கொண்டவனே, அப்படிப்பட்ட வல்லமை எல்லாம் எங்கே இடம் மறைந்தது? ஏன் இடம் ஆண்டாய்? உங்களை எப்போதப்பா காணப்போகிறேன்? இருந்தாலும் யோட்டிமா நகரத்தை ஆளக்கூடிய ரகுராமுடைய தம்பிமார் தெரிந்திருந்தும் சண்டால பிரம்மதேவன், அடே பிரம்மதேவா, என் பிறப்பென்று அறியாமல் பிரம்மதேவா நீதான் எப்படி உயிர் வந்தாய்? பிரம்மதேவா பிரம்மதேவா நான் ஓர்கரையால் வாங்க வேண்டாம். பிரம்மதேவா, அடே சண்டால பிரம்மதேவனே, நான் நினைத்து கோபித்து கொக்கரித்து என் கோவிந்த மானத்தால் ஒருகனை தொடுத்தால் போதும், உன்னுடைய தேர்வாக முழுவதும் அக்னியாக எரித்து விடுவேன். இருந்தாலும் கட்டும் அந்த கதிரபாலை தோட்டம் சென்று அந்த சிறுவரை அன்று கண்டறிந்து வருகிறேன், பார்த்து வருகிறேன் தம்பி, பார்த்து வருகிறேன். என்ன ஆச்சரியம்! இந்த அற்ப பொடியாரா என் தம்பிமாரை கொன்றார். இந்த சிறு குழந்தைகளா என் அஸ்வத்தை கட்டினார். ஆச்சரியமா இருக்கிறது. என்ன செய்வது? ஆஹா, தம்பிமாரை கொன்றதற்காக நான் இந்த சிறுவரை கொல்வதா விடுவதா? கொன்றால் சிறு தோஷம் வந்துவே. என்ன செய்வது? தர்ம சங்கடமான நிலையில் இருக்கின்றேனே. சரி, இப்படி வல்லமையுள்ள இந்த குழந்தைகளுடைய தாய் வந்து யாருன்னு கேட்டு தெரிந்தால் நாம் பெருமை அடைவோம். பார்ப்போம். அடே சிறுவர்களை, 55 தேசத்து மன்னர்களை யாவரையும் பிடிக்க முடியாத அசுவத்தை கட்டிதம் அல்லாமல் என் தம்பிமான் மூவரையும் கொண்டு விட்டீர்கள். நாங்கள் தான் குத்தி கொண்டு விட்டோம். இருந்தாலும் உங்களை மன்னிக்கிறேன். இருந்தாலும் கூட உங்களை ஈண்டெடுத்த தாய் பேர் சொல்லுங்கடா, சிறுவர்களை தந்தை பேர் சொல்லுங்கடா. தாய் பேர் சொல்வதில்லை, தந்தை பேர் சொல்வதில்லை. தாய் தந்தை இல்லாமல் தலைக்கு பிறந்திரோ. தாய் பேர் சொல்வதற்கு தாசிக உண்டாரா. தாய் பேர் சொல்லுங்கடா, சிறுவர்களை தந்தை பேர் சொல்லுங்கடா. சிறுவரை, உங்கள் தாய் தந்தை பேரை மட்டும் சொல்லிவிட்டு என்னிடத்தில் மன்னிப்பை கேட்டு வணங்கி செல்லுங்கள். சொல்லுங்கள். தாய் பேர் சொல்வதற்கு தாசியம் உண்டா? வந்தால் வித்தார் வர வேண்டும், இல்லை என்றால் பிரமுதை காட்டி உன்னுடைய நாட்டுக்கு சென்றபடி. என்ன தாய் பேர் சொல்வதற்கு சாத்தியம் இருக்கிறதா? சரி, இருக்கட்டுமே. இருந்தாலும் உனது அன்னை என்றால் அவள் யாருடம் மகளோட பயல, சின்ன பயல. நீங்கள் அன்போட சொல்லி தென்போட போகட பயல, சின்ன பயல பயலே. தாய் பேர் சொல்லுக்கு சாத்தியம் இருந்தால் தாயை ஈன்றெடுத்த தந்தை இருப்பார் அல்லவா? உண்மைதான். அவர் பெயர் நாமத்தை சொன்னால் நான் புரிந்து கொள்வேன் யார் என்று. தந்தை பேரும் சொல்ல முடியாது. வந்தால் வித்த வர வேண்டும், இல்லை என்றால் பிரமுதை காட்டி உன்னுடைய நாட்டுக்கு சென்றுவிடு. தாய் பேர் சொல்ல முடியாது, தந்தை பேர் சொல்ல முடியாது. முடிந்தால் யுத்தத்துக்கு வர வேண்டும், இல்லை என்றால் வந்த வழி செல் என்று சொல்கின்றாய். உண்மைதான். இருந்தாலும் அட குதிரை பிடித்து கொடுப்பாக தேட்ட பயல, சின்ன பயல. குதிரை பிடித்து கொடும்பாக தேடி விட்டீர்கள். அது மட்டுமல்லாமல் என்னை பற்றி என்ன சொன்னார்கள்? அது எது கடையும் தேசங்கள் எசது பயல, சின்ன பயல. எது கடையும் பயல, சின்ன பயல பயல பயல. என்னை பற்றி ஈழ லோகம் அல்ல கேவலமாக சொன்னதாக சொன்னதே. யார் சொன்னது? எவர் சொன்னது? இருந்தாலும் உங்களை கடைசியாக எச்சரிக்கிறேன். மரியாதையாக உங்கள் தாய் தந்தை பேரை மட்டும் சொல்லிவிட்டு என்னிடத்தில் மன்னிப்பை கட்டி என் காலை தொட்டு சொல்லுங்கள். சொல்லுங்கள். தாய் பேர் சொல்ல முடியாது. வந்தால் யுத்தம் வர வேண்டும், இல்லை சென்று விட உன்னுடைய நாட்டுக்கு. வந்தால் யுத்தம் வர வேண்டும். என்ன ஆச்சரியம்! நான் எத்தனை முறை எடுத்து கேட்ட போதிலும் ஒரே பதில், முடிந்தால் யுத்தத்துக்கு வர வேண்டும்,
இல்லை என்றால் பொருள் ஓடிவிட ராஜனே என்று கூறுகின்றாரே. உண்மைதான். என்ன செய்வது? இந்த சிறுவரை கொல்ல என் மனம் நாடவில்லையே. இந்த சின்னஞ்சிறு குழந்தை முகத்தை பார்க்கும் போது இப்படி சொன்னதொரு இருவருடைய முகத்தை நான் ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒப்பிய நிலமேறி ஒளிவுகள் ஒளிதாங்காமல் அடாற்புதாம் பாலா நீங்கள் யாருடைய பிள்ளைகளோ யாருடைய மைந்தன் நீங்கள் அறிய சொல்வீர பாலா யாருடைய மைந்தனிய அறிய சொல்வீர பாலா ஆரினிலே எந்தானோடு வடக்கு வெல்வாயோ போடா ஆரினிலே எந்தானோடு பரிசிடுவாரி போடா யாருடைய மைந்தன் நீங்கள் அறிய சொல்வீர பாலா. சிறுவரே ராஜலை, கடைசியாக உங்களை எச்சரிக்கிறேன். உங்கள் தாய் தந்தையரை மட்டும் சொல்லிவிட்டு செல்லுங்கள். சொல்லுங்கள். நானும் கடைசியாக எச்சரிக்கின்றேன். வந்தால் யுத்தம் வர வேண்டும், இல்லை என்றால் சென்றுவிட உன்னுடைய நாட்டுக்கு. சரி. இனிமேல் இந்த சிறுவரை கொன்று சிசு தோஷம் வந்துவிட்டால் கூட பரவாயில்லை. இதோ என் கோதண்டம் அனைத்து வளைத்து கனை தொடுத்து யுத்தம் உடைய போகிறேன். நில்லுகடன் யுத்தம் செய்வோம். பாட பாடா சின்ன பயலே, அட பாட பாடா சின்ன பயலே, நான் பத்திரத்த கணக்கல கொடுப்பட பயலே, பாட பாடா சின்ன பயலே. அட வரட்டு வரட்டு வட பயலே, அட வரட்டு வரட்டு வட பயலே, இப்ப வண்ணாத விரக கொடுப்பட பயலே, வரட்டு வரட்டு வட பயலே. அஞ்சாமல் பேசுகிற பயலே, அட அஞ்சாமல் 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 பேசுகிற பயலே, நான் அக்கினி மாணவனை கொடுப்பட பயலே, அஞ்சாமல் பேசுகிற பயலே. என்ன ஆச்சரியம்! அயோத்தி மன்னன் ஹரி ராமருடைய கோரத்தை கரையாகப்பட்டது. அன்றிலிருந்து இன்ன வரை ஒரு நாள் கூட பலனட்டு போனதே இல்லையே. இந்த தினம் நான் எந்த கனை தொடுத்தாலும் அந்த கணைக்கு எதிர்கனை தொடுத்து பலனட்டு செய்கிறார் சிறுவர் இருவர். ஆச்சரியம்! என்ன செய்வது? இந்த சிறுவரை கொல்ல வேண்டுமானால் கடைசியாக என் ராமபாணம் உலகமே புகழும், உலகமே சொல்லும். ராமபாணத்துக்கு எதிர்பாரம் இல்லை என்று சொல்லுவார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட இதோ என் ராமபாணத்தை தொடுக்க போகிறேன், உபயோகம் செய்கிறேன். தம்பில் அவரே, அண்ணவன் ராமபாணத்தை உச்சரித்தால் நமது சீதாபாணத்தை உச்சரிக்க வேண்டும். சீதாபாணத்தை உச்சரிக்க வேண்டும். தம்பில் அவனே, என்ன ஆச்சரியம்! கடைசியாக நான் ராமபாணத்தை தொடுக்கும் போது அந்த சிறுவர் இவர் கூறுகிறார், தம்பி லவகுமாரா, அந்த ராஜனூர் ராமபாணத்தை தொடுத்தால் நாம் அதற்கு எதிர்பாரமான சீதாபாணத்தை தொடுப்போம் என்று சொல்கின்றாரே. ஓஹோ, இந்த ராமபாணத்துக்கு எதிர்பாரம் உண்டா? இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆச்சரியம்! சீதாபாணமா? சரி, இருக்கட்டும். எந்த பானமா இருந்தாலும் சரி, என்னுடைய பானத்துக்கு எதிர்பானமே இருக்க முடியாது. தொடுக்கிறேன், ராமபாணத்தை தொடுக்கிறேன். அம்மா, அதி சீக்கிரமாக வர வேண்டும். அம்மா, அம்மா, தம்பியை மீட்டு வந்து விட்டாயாடா? இதோ பார்த்தீர்களா? எங்கே இதோ பார்த்தீர்களா? குற்றி கொண்டு விட்டோம். அப்பன் என்று பாராமலே மகனே, அப்பன் என்று பாராமல் மகனே, நீங்கள் அநியாயமாய் கொண்டையாடா லவனே, அழகாமா கொண்டே
கொன்று விட்டார்கள் ஐயா, கொன்று விட்டார்கள். உன் கணவரை கொல்வதற்கு யாராலையும் சாமர்த்தியம் கிடையாதம்மா. அப்படி என்றால் செய்த போர்க்களத்தில் 3.25 நாளிகள் உயிர் மூச்சு அடக்கியிருக்கிறார். இதோ இந்த தீர்த்தத்தை தெளித்து சாமி என்றால் எழுந்துடுவார். சாமி கண்ணே சீதா, நாட்டில உள்ள யாரோ ஒரு வண்ணான் சொன்ன வார்த்தை நான் கேட்டு உன் 5 மாத கர்ப்பல் இரவரம் வரைந்தும் ஆரியமான காரகம் ஓட்டிய உன் மன்னவரை, உன் நாயகரை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்வாயா? இல்லை சுவாமி, இறைவனின் தலையில் எப்படி எழுதினான் அப்படித்தானே நடக்கும். இப்போதெல்லாம் எல்லாரும் ஒன்றாகி விட்டோம் அல்லவா? சரி அம்மா, இந்த அருணியமான மடத்திலிருந்து உன்னை யார் அம்மா காப்பாற்றியது? எவர் துணையோடு இருந்தாய்? சக்கரவர்த்தியாரே, என்னுடைய அடைக்கல் தான் உன் மகனையும் உன் மனைவியும் காப்பாற்றி வைத்திருக்கின்றேன். சுவாமி, அதாவது என் மனைவி மைந்துகளை காப்பாற்றி விட்டீர்கள். இருந்தாலும் ஐயனே, என்னுடைய சூரிய வம்சத்திற்கு ஒரே ஒரு குழந்தை இருக்க வேண்டும். 2 குழந்தைகளை இருக்கிறது, நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்படி நான் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த இடத்தில் அக்னி வளர்க்க வேண்டும். அந்த அக்னியால் மூவரும் மூழ்கி வந்ததால் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்வேன். அக்கினி மூழ்கி வந்தால் ஜானகி மாது, அக்கினி மூழ்கி வந்தால், அக்கினி மூழ்கி வந்தால் ஜானகி மாது, அக்கினி மூழ்கி வந்தால், நல்ல அக்னியில் மூழ்கி வந்தால் அன்னை ஜானகி மாது, அக்கினி மூழ்கி வந்தால் அன்னை ஜானகி மாது, அக்கினியில் மூழ்கி வந்தால். சுவாமி, என்ன காரணம்? ஒரு குழந்தை காரணமில்லை, என்ன காரணங்கள்? பெற்றெடுத்த குழந்தை உயிரோடு இருக்கிறது. தெற்பப்பள்ளியினால் உருவான குழந்தை தீயிலே கருகி விட்டது. உன் சந்தேகம் தீர்ந்து விட்டதா? அதாவது என் மனைவி பெற்றெடுத்த குழந்தை உயிரோடு இருக்கிறது, தாங்கள் தெற்பப்பில்லால் உண்மையை கொண்டு தீயிலே கருகி விட்டதா? உண்மைதான். இப்போது என் மனச்சந்தங்கள் நீங்கிவிட்டது. இருந்தாலும் பையனே, இந்த தீயிலே கருகிய குழந்தை மீண்டும் தாங்கள் எந்தனுக்காக எழுப்பி தர வேண்டும். இப்போது அப்படியா? ஓம் சக்தியா சுபா சுவாமி, இந்த மனிதர்கள் இல்லாத மிருக ஜாதிகள் வாழக்கூடிய தண்டகாருண்ய வனத்திலிருந்து மனைவி மைந்துகளை காப்பாற்றியிருக்க மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் ஐயனே, இதுவரை நான் அயோத்திமா நகரத்துக்கு மன்னனாக மணிமுடி சூட்டி சக்கரவர்த்தியாக அரசு கட்டி வாழ்ந்தெல்லாம் போதும். குஜராத் அயோத்தி மாத்திய மணிமுடி சூட்ட வேண்டும். தாங்கள் தான் முன்னோடி நடத்த வேண்டும். இது அப்படி ஏற்பாடு செய்கிறேன் தேவர்கள் முன்பாக. எல்லாம் வாங்க, பக்கத்துல வாங்க, மலர் தூவணும் பட்ட விஷயத்துக்கு. வாங்க வாங்க வாங்க, அப்புறம் போல வாங்க, பாயெல்லாம் போட்டு வாங்க. இப்போ பட்டம் கட்டுறதுக்கு ஒரு பையன் வேணுங்க, இல்லாட்டி ஊருக்காங்க யாராச்சும் ஒருத்த வாங்க. வாங்க, ஊர் முக்கியஸ்தர் இருந்தா உங்க மேடைக்கு வாங்க. வாங்க வாங்க வாங்க, ஊர் முக்கியஸ்தர் எல்லாரும் வாங்க, கிட்ட எல்லாம் பக்கத்துல வாங்க. பூத்தூள் வாங்க. சுபாஷ், மலர் தூவுறது. இந்த பூவை அள்ளி கொடு. அள்ளி குறா, அள்ளி கொடு, அள்ளி கொடு. எல்லாம் வாங்க 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 வாங்க. யாருக்கு ஊர் முக்கியஸ்தர்? ஏன்னா யாராச்சும் ஒரு யாருக்கு பட்டம் கட்டுறது? வாங்க. பட்டம் யாருக்கு கட்டணுமோ நீங்க பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்க. உங்க ஊருக்காரங்க பெரியவங்க இருந்தாலும் சரி, ஒரு சின்ன குழந்தை இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்த வாங்க. வாங்க வாங்க, முக்கியஸ்தர் வாங்க. ஒரு கிரிக்கெட் போயிருக்கா? இருக்கு இருக்கு. வாங்க வாங்க. அதாவது பையனை உட்கார வை, காண ஒருத்தரி. இந்த பையனை கட்டலாங்களா? இந்த பையன் யாரு பையன்? நம்ம பையலா? கேட்டு யார வாங்க அப்படின்னா. வாங்க, யாராச்சும் வாங்க. வாங்கப்பா, இல்லாட்டி நாங்களே கட்டி முடிச்சுக்குவோம், அவ்வளவுதான். ஹரிராமா ராம ஜெய சீதா பதி ராமா ராம ஜெய. வேதமோனி வந்து வேள்வி செய்தார் மாயவர்க்கு. இப்போ குடமல்லிக அரளிதரா கொண்டு வந்தார் மாயவர்க்கு. இப்போ கருணிய ராமர் வென்ற
பட்டம் சூட தேகாலே காலிருத்தி நல்ல ஜன்னலையாலெங்கோ பட்டம் அண்ணா யாருமே ஊர்க்காரங்க இல்லையா? முக்கியஸ்தர் யாரும் இல்லையா? உட்கார வா. அவசரம் போகுதுனார கொத்துக்காரி கேட்டு தானே சரி நீ பாட்டுக்கு வா. வாங்க என்ன படகு ஏன்னா வாங்கினா யாராச்சும் ஒருத்தர் வாங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கினா வாங்க நீ உட்காருங்க வாங்க. அட வாங்கப்பா. யாரு உட்காந்து வாங்க. அதாவது ஊருக்காரங்க பாட்டு இந்த கட்ட பட்டப்பெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். புரியுங்களா? நாங்களாம் கட்டி முடிச்சிருப்பாரு புரோசனம் இல்லை. அதுக்கு தான் நீங்கள் வந்து ஊருக்காரங்களை கட்டி முடிச்சுட்டு போனோம். அதாவது இந்த பட்டம் வந்து மகாசுண்ட கூட பட்டம். இந்த பையன் நம்ம பையனாக இருந்தால் அனுப்புங்க. சரி சார் நினைக்காதீங்க. நம்ம பையன் தான் அனுப்புங்க. அனுப்புங்க. தூக்கி ஓடு வா தம்பி. உட்காரு. மேலே ஏறு நில்லு நில்லு ஏறு ஏறு நில்லு சுரா. போட்டு மாலை போட்டு விடு. செல்ஃப் எடுக்கலாம் எடுங்க. போட்டோ எடுக்கலாம். காரணிய ராமர் பெற்ற கண்மணிக்கு பட்டம் சூட ராமர் வட்டம் நல்ல கண்மணிக்கு இங்கு பட்டம் சூட வாழை மர கொண்டு வந்து வாசலங்க பந்தலிட்டு காலே காலிருத்தி நல்ல ஜன்னலையாலெங்கோ பந்தலிட்டு நல்ல குணமல்லிக அரளிதர கொண்டு வந்த மாயவக்கு ராமராதா என்று சொல்லி தேவரெல்லாரும் ஓடி சக்கரவர்த்தி வாழ்க 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 வாழ்க. அன்புக்குரிய ரசிகர்கள், இப்போது அதிகாலை நேரத்தில் ஹரிராமுடைய பாத காணிக்கை கொடுக்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் காணிக்கை கொடுத்து உங்கள் பேனாமத்தை பெற்று சென்றால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருந்து எந்த குறை இருந்தாலும் அந்த குறையெல்லாம் தீரும். தெய்வ நம்பிக்கையோடு தாங்களால் ஈண்ட காணிக்கை ராமருடைய கரத்தினால் கொடுத்து ஹரிராமுடைய நல்ல வாக்குகளை பெற்று சென்றால் உங்கள் குடும்பத்தில் திருமணமாகாமல் இருந்தாலும் கல்யாணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் சரி, நோய் நொடி இருந்தாலும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பாடங்களுக்கு கலந்த சரி, எந்த குறை இருந்தாலும் அந்த குறையெல்லாம் தீர்ந்து நல்ல சுகத்தோடு 100 ஆண்டு காலம் வாழ்வார்கள். இந்த ஆலயத்தில் அமர்ந்து காட்சி கொடுக்கும் மாரியம்மன், பகவதி அம்மன், இந்த முத்தாலம்மன் சொல்லப்பட்ட இந்த தெய்வத்தை எல்லாம் வணங்கி காணிக்கை கொடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டு கதைக்கு செல்கிறோம். வள்ளியம்மா குடும்பத்தின் சார்பாக ஹரிராமருக்காக காணிக்கை கொடுத்திருக்கின்றார். அன்னவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். ரெங்கசாமி குடும்பத்தின் சார்பாக காணிக்கை வழங்கியுள்ளார். அவர் 10 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். பொன்னுச்சாமி சின்னப்பா கோனார் குடும்பத்தின் சார்பாக ஹரிராமுடைய பாத காணிக்கையாக வழங்கியுள்ளார். அன்னவருக்கு ராமா என்றால் பாவம் தீர, ராமா என்றால் தோஷம் தீர, சீதா என்றால் செல்வாக்கு நிறைந்த சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். சின்னப்பன் குடும்பத்தின் சார்பாக, கலைஞர் குடும்பத்தின் சார்பாக, ராஜா குடும்பத்தின் சார்பாக காணிக்கை வழங்கியுள்ளார். குமார் குடும்பத்தின் சார்பாக காணிக்கை வழங்கியுள்ளார். அருண்குமார் குடும்பத்தின் சார்பாக, செல்வம் குடும்பத்தின் சார்பாக இந்த ஹரிராமுடைய பாத காணிக்கை வழங்கியுள்ளார். அனைவருக்கு ராமா என்றால் பாவம் தீர, ராமா என்றால் தோஷம் தீர்ந்து, சீதா என்றால் செல்வாக்கு நிறைந்து சீரும் சிறப்புமாக 100 ஆண்டு காலம் அனைவரும் வாழ வேண்டும் வளம் வாழ்த்துகிறோம். கணேசன் குடும்பத்தின் சார்பாக
இதுவரையில் ஹரிராமுடைய பாதகாணிக்கு வழங்கிய அன்பு நெஞ்சம் குடும்பத்தாருக்கு ஆண்டவன் அருள் பெற்று ராமா என்றால் பாவந்தீர, ராமா என்றால் தோஷந்தீர, சீதா என்றால் செல்வாக்கு நிறைந்து சீரும் திருப்புமாக அன்னவர் குடும்பத்தில் அனைவரும் சேமமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் வாழ்த்து சொல்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இதுவரையில் நமது ஊர் மந்த சன்னதியில் அமர்ந்து காட்சி கொடுக்கும் அருள் கொண்ட நீதியுள்ள வேப்பலக்காரி விளையாடும் பத்தினி இந்த சக்தி வாய்ந்த தெய்வத்தின் உற்சவத்தை முன்னிட்டு அழகர் அழகர் டி அழகர் அன்புக்குரிய பாத்துக்குரிய டி அழகர் கோவில்பட்டியை சேர்ந்த டி அழகர் அவர்கள் ஏஜெண்டுமாகிய அவருடைய கலைக்குழுவினர் வாழை வழங்கிய சம்பூர்ண ராமாயணத்தில் ஒரு பகுதியுமான லவகுஜா நாடகத்தை அமைதியோடு அன்போடு கண்டுகளித்த அன்புள்ளம் கொண்ட அனைத்தவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு நானாதி நான் பாட அங்கே நான் இளமெங்குதலை தோங்க நான் பாட அங்கே தலை தொங்க வாலி மிக வாலி நல்ல வையகம் போட்டு புகழ் வாலி வாலி சுபவாலி அங்கே வையகம் போட்டு சுபவாலி ஊரு செழிக்க வேணும் தாய உத்தமலைகளும் பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் அங்கே உத்தமலை இங்கு பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் இப்ப நல்ல மக்களும் பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் அங்கே நல்ல மழை இங்கு பெய்ய வேணும் கட்டி பெருக வேணும் இப்போ பால்பானை எங்கு பொங்க வேணும் கட்டி பெருக வேணும் அங்கே பால்பானை எங்கு பொங்க வேண்டும் மாமாரு மைத்துனரு பெரிய மலையது போலவே வாழவே ராஜாராம் மதித்தவாபுரம் சீதாராம் பாண்டுரங்க சீதாராம் பரிமன்னநாத சீதாராம் ஜெகபதி ராகவ ராஜாராம் வைத்வான சீதா நாடக கலை நாடக கலை நடிகர் நிலை நடிகர் நிலை வாழ்க வாழ்க குருவுக்கு சரணம் சரணம் சரணம். எங்களுக்காக இசையமைத்து கொடுத்த சிறந்த முறையில் ஸ்ரீ ராமஜெயம் ஆடியோஸ் அவர்களுக்கும் அதில் பணிபுரிந்த ஆபரேட்டர் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல உயர்வு பெற்று அவர் தொழில் மென்மேலும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று எங்களின் சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி வைத்து கொண்டு சிறப்பாக இருந்துச்சுன்னு மறுபடியும் எப்போ சந்திப்பேன் என்று பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் பிரியா விடைபெறுகிறோம். நன்றி நன்றி நன்றி.